ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, சுசித்ரா அப்படின்னு ஒரு பிளேபேக் சிங்கர் குமுதம் யூடியூப் சேனலில் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் நிறைய செலிபிரிட்டிஸை கிளின்னு கிழிச்சிருக்காங்க. நான் தனுஷ் ஜன்ம எதிரியே கிடையாது. ஏன் எதிராக அவன் பிராங்க் பண்ணினா அதை நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். அவன் கை காலை உடைக்கணுமோ நான் என்னால் முடிஞ்சதை பண்ணிடுவேன். அப்புறம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சுசித்ராங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேபேக் சிங்கருங்க. இவங்க பாடின நிறைய பாட்டு பயங்கர ஹிட் ஆனது. ஆனா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இவங்க பாடின பாட்டை விட இவங்க பேர்ல லீக் ஆன சில போட்டோஸ் தான் பயங்கர வைரலா இருந்தது. சோசியல் மீடியால நிறைய பேசப்பட்டது. அதுல இவங்க ஃபேமஸ் ஆனதாங்க அதிகம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா சுசி லீக்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப கூட எக்ஸ் தளத்துல போய் வந்து #சுசி லீக்ஸ்ன்னு போட்டோன்னா அந்த போட்டோ பூரா வருங்க. அந்த அளவுக்கு வந்து இவங்க ஃபேமஸ் ஆனாங்க. ஆனா இப்பதான் அதோட உண்மையை போட்டு இவங்க வந்து உடைச்சிருக்காங்க. சம்பந்தமே இல்லாத டாபிக்கா இருக்கும். சுச்சி லீக்ஸ் நடிச்சிருவாரு, சுசித்ராவை நடிச்சிருவாரு. அதுக்கு காரணம் நான் இல்ல, அதுக்கு காரணங்கள்லாம் யார் யாரு அப்படின்ட்டு ஃபுல்லாவே வந்து இந்த இன்டர்வியூல வந்து பல உண்மைகளை போட்டு உடைச்சிருக்காங்க. அதைத்தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த கிளிக்கிறால எந்த ஒரு காரியா இருப்பா. அதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசா இருக்கவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே லைக் பட்டனையும் தட்டி விட்டுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த சுசித்ரா வந்து இந்த சுசி லீக் அப்படிங்கிற ஒரு மேட்ரே வந்து ஒரு பிராங்க், அது ஜெய்ஜாண்டிக்கான பிராங்க் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது சுசி லீக் முக்கியமா வர்றதுக்கு காரணம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுஷ் தான். அவர் செய்ய போய மிக ஜெய்ஜாண்டிக்கான ஒரு பிராங்க் தான் வந்து இந்த சுசி லீக்ஸுங்க. இது வந்து நானே இந்த சுசி லீக்ஸை நான் வெளியிடல, என்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கார்த்திக் குமார். இந்த கார்த்திக் குமார் யாருன்னு நிறைய படத்துல பார்த்திருப்பீங்க. முக்கியமா யாரடி நீ மோகினியில தனுஷுக்கு ஃப்ரெண்டா வந்திருப்பாரு. சரிமா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து இந்த சுசி லீக் அப்படிங்கிறத வந்து வெளியிட்டாங்க. என்னுடைய அப்போ உள்ள ட்விட்டர் கணக்கை என்னோட ஹஸ்பண்ட் கார்த்திக் குமார் தான் எடுத்து அதுல வந்து எனக்கு தெரியாம அப்லோட் பண்ணிட்டாரு. இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுசித்ரா சொல்றாங்க. அன்னைக்கு பேசுறது நான் இல்லையா, வேற எவனோ ஒரு அறிவு கட்ட கம்முனாட்டி அப்படி பேசிட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து கார்த்திக் குமார் வந்து ஒரு கே, அதுவும் தனுஷ் மேல அதிகமா லவ் இருக்கு, ஒரே ரூம்ல எல்லாம் தங்கியிருக்காங்க அப்படிங்களா அவங்க மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. என்னையா தனுஷுக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாம தனுஷோட ஒய்ஃப் வந்து ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து அவங்க பிள்ளைகளை வந்து சரியாவே பார்க்கல. தனுஷ் தான் நல்லா பாப்பாரு. ஒரு பக்கம் தனுஷ் வந்து ஒரு கே, என் வாழ்க்கையே சீரழிச்சிட்டாரு, தனுஷ் பார்த்த அப்படின்னம்னா அவங்க கைகாலெல்லாம் உடைச்சிருவேன், நான் போலீஸ் ஸ்டேஷன் போனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சுசித்ரா சொல்றாங்க. அதே அப்படியே ஜம்ப் பண்ணி வந்து போறேன்னுதி அப்புறம் லாரில அடிபட்ட நாய் மாதிரி நஞ்சு சொல்லிட்டாமா. இன்னொரு பக்கம் தனுஷை சப்போர்ட் பண்றாங்க. அவர் குடும்ப வாழ்க்கையில பாத்தீங்க அப்படின்னம்னா பிள்ளைகளை பாக்குறதுல வந்து தனுஷ் சூப்பரு. அந்த இடத்துல வந்து ரஜினி மகளான ஐஸ்வர்யா, அதாவது தனுஷோட ஒய்ஃப் ஐஸ்வர்யா வந்து ஒரு அம்மாங்கிற பதவி ஸ்தானத்துக்கே அவங்க ஒத்தே வரமாட்டாங்க, குடும்ப வாழ்க்கையில அவங்க ஈடுபடவே மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கிளிக்கிறாங்க. என் உயிரை வாங்குறதுக்குன்னே பிறந்திருக்குங்கன்னு அவர் ஊர்ல இருந்து வரட்டும். ஒண்ணு நான் இந்த வீட்டுல இருக்கிறதா இல்ல இந்த சனியனுங்க இருக்கிறதா ரெண்டுல ஒண்ணு கேட்டுறேன். இது மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு ஆளை வச்சு கிளியும் கிழிச்சிட்டாங்க. நம்ம பைல்வான் ரங்கநாதனை யாருமே வேண்டான்னு வந்து பைல்வான மாமா பையங்கிறீங்க, உதவாக்கறங்கறீங்க, என்னென்னமோ சொல்றீங்க. இந்த பைல்வான் ரங்கநாதனை பார்த்தாலே நான் குத்தி கொலை பண்ணிடுவேன் நேரில் வந்தானா, அந்த அளவுக்கு அவர் மேல வெறி இருக்கேன். என்ன கொலை பண்ணிடுவே நீ, நைட்டோட நைட்டா ஆள் வச்சு கண்டகடமா வெட்டி கழுகு போட்டு என்ன ஆளை வச்சு கொலை பண்ணிடுவே நீ. பண்ணிடுவா. ஆமா, ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பைல்வான் ரங்கநாதன் தான் வந்து என் வாழ்க்கையை சீரழிச்சது. ஏன்னா அந்த சுசிலி பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் மறந்துட்டாங்க. அப்ப நிறைய யூடியூபர்லாம் பேசினாங்க, அப்பெல்லாம் மறந்துட்டாங்க. ஆனா இந்த பைல்வான் ரங்கநாதன் வந்து ஒரு 6 மாசத்துக்கு ஒரு என் பேரை இழுத்து என் பேரை சின்னாபனமா ஆக்கிட்டான். அதனால அவன் வந்து கண்டிப்பா தனுஷ்டையோ இல்ல எக்ஸ் ஹஸ்பண்ட் கார்த்திகையோ ஒவ்வொரு டைம் காசு வாங்கி என் பேரை கெடுக்கிறதுக்குன்னு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் அது மட்டும் இல்ல நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயமா வந்து பைல்வான் ரங்கநாதனை பத்தி வந்து அடுத்தடுத்து சொன்னாங்க. அதை பார்த்தா நம்மளுக்கே ஆச்சரியமா இருக்கு. முக்கியமா பாத்தீங்க அப்படின்னம்னா பைல்வான் ரங்கநாதன் ஒரு மாமா பைய அப்படிங்கிற மாதிரி சொல்லாங்க. என்னடா இது மாமா பையலா, இந்த ஏரியா மாமா நினைச்சேன். வர மாமா அப்படி என்னடா பண்ணிட்டா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னம்னா ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கேரளால பிட்டு படம் ஃபேமஸ் இருக்குல்ல, அந்த பிட்டு படத்துக்கு ஆள் பிடிச்சு கொடுக்கறதே வந்து இந்த பைல்வான் ரங்கநாதன் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. இதை பார்த்து அந்த ஆங்கரே ஷாக் ஆயிட்டாங்க. என்னங்க சொல்றீங்க அப்படின்னா, ஆமாங்க உண்மையிலங்க. அது மட்டும் இல்ல, மலையாளத்துல இருந்து சென்னைக்கு வந்து அந்த பிட்டு படம் ஷூட்டிங் கொண்டு வர்றதே வந்து இந்த பைல்வான் ரங்கநாதன் தான். மலையாள பிட்டு படம் ஒரு டைம்ல சென்னையில தான் ஷூட் பண்ணுவாங்க.
அதுக்கு இவர் தான் கேஸ்டிங். யாரு பைல்வான் ரங்கநாதனா? பைல்வான் ரங்கநாதன் கேஸ்டிங் பண்ணுவாரு. ஏன்னா அவன் ஒரு மாமா பைய, அவன் காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பைல்வான மாமா பையங்கிறீங்களா? ஆமா. சொல்ல போனா வந்து பைல்வான் ரங்கநாதனுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. ரஜினிகாந்தை விட அதிக ஃபேன்ஸ் வந்து, அதாவது இந்த யூடியூப்ல வந்து பைல்வான் ரங்கநாதனுக்கு இருக்காங்க. அவரு முக்கியமா பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சென்னை ஸ்டூடியோல வந்து பிட்டு படம் நடக்கிறதுக்கு ஆள் பிடிச்சு கொடுக்குற மாமா பைய தான் வந்து இந்த பைல்வான் ரங்கநாதன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஆங்கர் கேட்கிறாரு, என்னங்க பைல்வான் ரங்கநாதனை வந்து அவங்க மகளோட பிரச்சனையே பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு, நீங்க என்ன புதுசா கிளப்பி விட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆமாங்க, அவங்க மக வந்து ஒரு லெஸ்பியன் அப்படிங்கிற மாதிரி வந்து சுசித்ரா சொல்றாங்க. அதுக்கு வந்து பைல்வான் ரங்கநாதன் வீட்டுக்குள்ள இன்னும் சண்டை போட்டுட்டு இருக்காரு. அவரே அவர் மகளோட பிரச்சனை வந்த பிறகு கூட இன்னும் அடங்காம வந்து அடுத்தவன் வீட்டு பெட்ரூம் எட்டி பார்க்க அளவுக்கு வந்து பேசிக்கிட்டு இருக்கான். கண்டிப்பா என் வாழ்க்கையை சீரழிச்சு நான் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணமே இந்த பைல்வான் ரங்கநாதன் தான். அவனை பத்தி ஏகப்பட்ட போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். என்ன மேட்டர் போட்டுறானே சார், அத விசாரிச்சுட்டு. ஆனா இவன்லாம் ஒரு ஆளு, இவனை போய் அரெஸ்ட் பண்ணவா அப்படின்ட்டு போலீஸ் கூட கண்டுக்க முடியாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சுசித்ரா சொல்லிட்டாங்க. இவன் வந்து காசுக்காக என்ன வேணாலும் பேசுவான், என்ன வேணாலும் யாரு கூட வேணாலும் கூட சேர்த்துக்குவான். கொஞ்சம் இடத்த காட்டி கொடுக்குறோம், அப்படி காட்டி கொடுக்கறதுக்கு ஒரு அமௌண்ட்டை கரெக்ட் பண்ணுவோம். பாஸ் அப்ப நம்ம காட்டியும் கொடுக்குறோம் கூட்டியும் கொடுக்குறோம் பாஸ். இப்படிதான் இவனோட பொழைப்பே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு பைல்வான் ரங்கநாதனை இப்படிதான் அவமானப்படுத்தணும், இப்படிதான் சட்டையை கிழிச்சு விட்டு ஓட வைக்கணும், அந்த அளவுக்கு வந்து கீழிகளின்னு கிழிச்சிட்டாங்க. முக்கியமா வந்து பைல்வான் ரங்கநாதனா அம்மனமா ஓட விட்டு அடிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து சுசித்ரா வந்து பேசியிருக்காங்க. அவன் உண்மையிலே நல்ல ஆம்பளை இருந்தா தூக்கு போட்டு சாவற அளவுக்கு வந்து அவனை கடவுள் தண்டிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து திட்டிட்டு போயிட்டாங்க. ஏற்கனவே நம்ம சேனல்லே போன வீடியோல வந்து பைல்வான் ரங்கநாதனை வந்து சகிலா மேடம் வந்து கிளிகளின் கிழிச்சு தொங்க விட்டாங்கன்னு போட்டிருந்தோம். பைல்வான் ரங்கநாதனுக்கு நேரம் சரியில்லை, சுசித்ராவும் வந்து நார கிழிச்சு விட்டுட்டாங்க அவங்க பைல்வான் ரங்கநாதனை. இப்ப சோசியல் மீடியால என்ன பரவுது அப்படின்ட்டு யாரணி படத்தை உன்னை போட்டு விட்டுட்டு தனுஷ் வந்து அந்த படத்துல நயன்தாராவுக்காக வந்து லவ் சீன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணல, கார்த்திக் குமாருக்காக லவ் சீன்ஸ் பாட்டெல்லாம் வச்சிருக்காங்க போல. இப்பதான் அது புரியுது ஏன் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா கார்த்திக் குமார் ஒரு கேயம், ஆண்களோட ஓரின சேர்க்கைக்கு வந்து ஆசைப்படுற ஆளு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப கார்த்திக் குமார் அதை ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்காங்க. அப்படி ஒரு ஆளா நான் இருந்திருந்தேன்னா முதல்ல பெருமைப்படுறது நான் தான். ஏன் அப்படின்னம்னா அப்போ அது ஒன்றும் கேவலமான ஒரு விஷயம் இல்லையே, கேங்கிறது ஒரு கேவலமான ஒரு விஷயம் இல்லையே, ஆம்பளைங்க லவ் பண்ணுறது ஒரு கேவலமான விஷயம் இல்லையே அப்படிங்கிற மாதிரி வந்து போல்டாக அவரே வந்து இந்த இன்டர்வியூக்கு அப்புறம் வந்து சொல்லியிருக்காருங்க. If I was homosexual, no, I would not be ashamed of being a homosexual. I would be very, very proud to be any kind of sexual on the. அட பாவிகளா, இதை பார்த்தா நம்மளுக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஆஹா பேருக்கு தான் எல்லாரும் செலிபிரிட்டி, ஆனா அவங்க குடும்ப வாழ்க்கையில பிரச்சனையை எடுத்து வெளியே போட்டோம்னா இந்த நத்தமாடா நாரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இதுல வந்து பாதி பொய் பாதி உண்மை இருந்தாலுமே வந்து நம்ம ஜென்ரலான ஒரு குடும்ப ஃபேமிலியில வந்து இவ்வளவு பிரச்சனை இருந்திருந்தாலே நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கு எவ்வளவு அவமானம் எவ்வளவு கேவலம் நினைப்போம். ஆனா இன்னைக்கு அவ்வளவு பிரச்சனைகள் நடந்துமே யாருமே அது ஒரு பெரிய அவமானமாவே கேவலமா நினைக்காம அடுத்த தாண்டி போய்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி செலிபிரிட்டி ஆகிறத விட நம்ம நார்மல் மக்களாவே இருந்துட்டு போயிடலாமே உங்களுக்கு அப்படிங்கிறதாங்க நமக்கு தோணுது. ஆனா சுசித்ரா சொன்னது பாதி உண்மைங்கிற மாதிரி தான் இருந்தது. எனக்கு என்னமோ சுசித்ரா வந்து கரெக்டா தான் பேசியிருக்காங்கன்னு தோணுது. பாப்போம், அந்த தனுஷ் ஃபேன்ஸ் கார்த்திக் குமார் ஃபேன்ஸ் இவங்கெல்லாம் வந்து சுசித்ராக்கு எதிராக கொடி பிடிப்பாங்க. முக்கியமா வந்து இந்த பைல்வான் ரங்கநாதன் வந்து அடுத்து வந்து சுசித்ரா பத்தி என்ன பேசுறான்னு நம்ம வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். இதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.